ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து மெயின் செஷன் இங்கிலீஷ் வீடியோவில் டே 3க்கானது தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 டே 2 வந்து மெயின்ஸ் ஆர்சி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியம் பேஸ்டு மெயின்ஸ் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஏன்ட்டு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டி சென்டென்ஸு. இதில் இந்த ஏல டேஷ் வந்திருக்கலாம். இந்த டேஷில் எந்த இடியம் வந்து ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடியம் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு 3 to 5 மார்க், 5 மார்க்லனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்னால் கண்டிப்பாக வந்து இடியம் வச்சு கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம தனியாக இடியம்ஸ் படிக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டெஸ்ட்டில் போடுறதோ எங்கேயோ பார்க்குறதோ அப்படியே சைடில் இடியம்ஸ் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நார்மலாக எப்படி இடியம் சால்வ் பண்ணியிருப்போம்னா ஏதோ ஒரு சென்டென்ஸில் இந்த சென்டென்ஸ்க்கு எந்த இடியம்ஸ் பொருந்தும் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கான கண்டினியூட்டியாக 3rd சென்டென்ஸ். அப்போது நம்மளுக்கு இந்த முன்னாடி 2 சென்டென்ஸ் படிக்கும் போதே இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன இடியம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த இடியம்ஸ்க்கான மீனிங் தெரியணும். பட் ஆனால் இங்கே இருக்க இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் சப்போஸ் எக்ஸாமில் மீனிங் தெரியலனா டேரெக்டாக இந்த கொஷின் ஸ்கிப் பண்ணிடலாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம படிக்கிறோன்றதுனால இப்போ புதுசாக இந்த இடியம்ஸும் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஈஸியாக இந்த இடியம் பார்க்கும்போது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து இடியம்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதை நம்ம மறக்காத மாதிரி அதை லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக அந்த 5 இடியம்ஸும் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் இது கூட சேர்ந்து. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த 5 இடியம்ஸோட மீனிங் தெரியணும். ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சென்டென்ஸ் படிச்சுட்டு அதுக்கு எந்த இடியம்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு மெயின்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்லாம் கிராமர் கொஷின்ஸ் விட இந்த மாதிரி சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு வர கொஷின்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடியம்ஸ்க்கான ஃபஸ்ட்டு மீனிங் ஏ கேனரி இந்த கோல் மைன். ஏன் ஃபஸ்ட்டு இடியம்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்க சொல்கிறேன்னா, இடியம்ஸ் உங்களுக்கு எங்கன்னா படித்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தான் உங்களால் இந்த கொஷினையே அப்ரோச் பண்ண முடியும். இடியம் மீனிங் தெரியாமல் நீங்கள் சென்டென்ஸ் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எக்ஸாமில். ஓகே, பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வீடியோலேயே ஒரு 20 இடியம்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும். இதில் ஒரு 15 இடியம்ஸ் வருது, ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 5 இடியம்ஸ் நம்ம ஒரு கொஷினில் படிச்சிருந்தோம் ஆர்சியில். ஸோ மொத்தம் 20 இடியம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோலேயே ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? கேனரி இந்த கோல் மைன், கேனரி இந்த கோல் மைன். ஸோ கேனரி இந்த கோல் மைன் அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோல் மைனில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி வருது. ஓகேங்களா? இயர்லி வார்னிங் சைன். ஸோ கேனரி இந்த கோல் மைன் அப்படின்னா இயர்லி வார்னிங் சைன் தான் வந்து கேனரி இந்த கோல் மைன். கிளியர்? ஸோ இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கோல் மைனில் ரைடு வராங்க, முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிடுறாங்க இயர்லி வார்னிங் சைன். ஸோ இயர்லி வார்னிங் சைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் ஹெர்ரிங் அப்படின்னா சம்திங் வந்து யூஸ்டு டு டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ரியல் இஷ்யூ. ஒரு ரியல் இஷ்யூ போயிட்டுருக்கோம், பட் அதை மறைக்கிறதுக்காக வேற ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களே அதுதான் வந்து ரெட் ஹெர்ரிங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரீடைரக்டிங். ஸோ ரெட் ஹெர்ரிங் ரிடைரக்டிங் அப்படின்ற மாதிரி வார்த்தையை நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்த ரியல் இஷ்யூவை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ரெட் ஹெர்ரிங் அப்படின்றது. இது க்ளூக்காக இந்த ரீடைரக்டிங் அப்படின்றத ரெட் ஹெர்ரிங்கோட லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேப்டிசம் பை ஃபயர் அப்படின்னா டஃப் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அதுவே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுதான் வந்து பேப்டிசம் பை ஃபயர். மணி ஆன் தர் பேக் அப்படின்னா ஒரு விஷயம் பேர்டனாகவே இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகிறது, அதுதான் வந்து மணி ஆன் தர் பேக். ஸோ இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம மணியை பார்க்க மங்கி ஆன் தர் பேங்க், மணின்னு சொல்லிட்டேன், மங்கி ஆன் தர் பேங்க். ஓகேங்களா? ஒரு அடிக்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டோன்னா அது நம்ம பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அதே மாதிரி தான் பேர்டனாகவும் ஒரு விஷயம் எதுனா பேர்டனாக இருந்துச்சுன்னா அந்த பேர்டனும் பின்னாடியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அதுதான் மங்கி ஆன் தர் பேக். ஓகே, ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட் அப்படின்னா ஸ்மால் ஃப்ளானா மிஸ்டேக். ஸ்மால் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல விஷயத்தையும் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட்னா ஸ்மால் மிஸ்டேக் தட் ஸ்பாயில் சம்திங் குட். இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட்டு. ஸோ நம்ம எங்கேயும் ஒரு
புண் சம்திங் ஏதோ இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அங்கே வந்து ஆயின்மெண்ட் போடுவோம். ஆயின்மெண்ட் போட்டு சரி பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த மீனிங் இருக்குது. ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு அந்த நல்ல விஷயத்த வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்றது. ஓகே, இதுதான் வந்து இந்த 5 இடியம்கான மீனிங். ஸோ இப்போ மீனிங் தெரிஞ்சிருச்சுல, இப்போ நம்ம சென்டென்ஸ் படிச்சோன்னா நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். கிளியர்? The minister claimed the new policy. The minister claimed the new policy. ஸோ சென்டென்ஸை நம்ம இப்படி பிரித்து படிக்கலாம். இனிமேல் நான் இந்த மாதிரி சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த மினிஸ்டர் கிளைம்ட் த நியூ பாலிசி அப்படின்னா மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூ பாலிசி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, would help marginalized community. இது வந்து நம்மளோட மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டினா எப்படி சொல்கிறதுனா பின்வகையிலான சமூகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த கம்யூனிட்டிஸ்க்கு இந்த பாலிசி வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்றதுனால தான் வந்து மினிஸ்டர் வந்து இந்த நியூ பாலிசி கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து would help marginalized communities. ஓகே, பட் ஆனால், ஸோ இந்த ஆனால் அப்படின்றது கன்ஜெக்ஷன், கரெக்டா? அப்போ பட்டுனா முன்னாடி ஒரு விஷயம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பின்னாடி ஒரு விஷயம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போ எனக்கு பட்டுக்கு முன்னாடி கான்ட்ராஸ்டாக சொல்கிறது தான் பட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, மினிஸ்டர் வந்து நியூ பாலிசி கிளைம் பண்ணியிருக்காங்க, இது வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் த ஃபைன் பிரிண்ட் ஷோஸ் இந்த பிரிண்ட் வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் கார்ப்பரேட் சப்சிடிஸ். ஓகே, இது வந்து சிறிய அச்சு ஃபைன் பிரிண்ட் ஷோஸ் மேசிவ் கார்ப்பரேட் என்ன ஷோ பண்ணுது, மேசிவ் கார்ப்பரேட் சப்சிடிஸ். அப்படின்னா மேசிவ் கார்ப்பரேட் சப்சிடிஸ்னா, மேசிவ் கார்ப்பரேட்னா என்னது, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவை தருது. எப்படி சொல்கிறதுனா நன்மை தருகிறதுன்னு சொல்லலாம், அவங்களுக்கான பெனிஃபிட் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு பட்டுக்கு பின்னாடி நெகட்டிவ் பேசியிருக்காங்க, பட்டுக்கு முன்னாடி பாசிட்டிவ் பேசியிருக்காங்க. இப்படி நீங்கள் பிரித்து இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போது த மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, நியூ பாலிசி கிளைம் பண்ணியிருக்காங்க, இது வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் த ஃபைன் பிரிண்ட் ஷோஸ் மேசிவ் கார்ப்பரேட் சப்சிடி, ஆனால் அது கம்யூனிட்டிஸ், மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் விட பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் வந்து நிறைய நன்மைகள் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த சென்டென்ஸு. அப்போது ஆனால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு நியூ பாலிசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் வந்து அந்த கம்யூனிட்டிஸ் விட இந்த கார்ப்பரேட் சப்சிடிஸ்க்கு தான் வந்து இது நிறைய பலன் தருதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ். தட்ஸ் பாலிடிக்ஸ் ஃபார் யூ. Every promise is carefully worded to distract from reality. ஸோ நம்மளுக்கு இடியம் தானே பார்த்தோம். ஸோ ரெட் ஹெர்ரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். இதுதான் என்ன பண்ணுவோம்னா ஒரு ரியல் இஷ்யூலேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த இடியம்ஸ் தான் படித்தோம், கரெக்டாக? ஆனால் இங்கே எனக்கு சென்டென்ஸ் பிலையும் என்ன கொடுத்துருக்காங்க, தட்ஸ் பாலிடிக் ஃபார் யூ, எவ்ரி ப்ராமிஸ் இஸ் கேர்ஃபுல்லி வேர்டட் டு டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ப்ராமிஸ் வேர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு எந்த இடியம் கனெக்ட் ஆகுது அப்படின்றது, ரெட் ஹெர்ரிங் அப்படின்றது. இருந்தாலும் நம்மளுக்கு டேஷ் வந்து தேர்ட் லைனில் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சிடலாம். எஸ், திஸ் பாலிசி இஸ் எ கிளாசிக் டேஷ் ரீட் பியோண்ட் த ஹெட்லைன் மீன் டு மிஸ்லீட் பீப்புள் ஹூ வாண்ட். ஸோ எஸ், திஸ் பாலிசி அப்படின்னா இந்த பாலிசியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஒரு பீப்புளை வந்து உண்மையான பிரச்சனையை மறைச்சிட்டு அதுக்குலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் புதுசாக இந்த பாலிசி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு உண்மையான ஒரு இதுவை மறைச்சிட்டு நியூ பாலிசி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம இங்கே பார்த்துட்டோம் இதுக்கான மீனிங். ஒரு ரியல் இஷ்யூவை மறைச்சிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரெட் ஹெர்ரிங் அப்படின்றது. அப்போது வேறு எந்த இடியமும் எனக்கு செட் ஆகாது. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியர்? ஸோ அப்போ நம்மளுக்கு இது ஈஸியாக, இதுக்கு ஆக்சுவலி 2 மார்க் கொஷின் இது இங்கிலீஷில். அழகாக 2 மார்க் வாங்கியிருக்கலாமா எப்போனா இது மீனிங் புரியும் போது. ஓகே, ஸோ ரெட் ஹெர்ரிங் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு விஷயம் ரியல் இஷ்யூலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பாலிட்டிக்ஸில் நிறைய இந்த மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். எப்படின்னா இப்போ எதுனா ஒரு
பெரிய விஷயம் நடந்திருக்கும், பட் ஆனால் அதை மறைச்சிட்டு வேறு மாதிரி நியூஸில் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம்ல. இப்போ எல்லாம் கவர்மெண்ட்டே எதுனா தப்பு பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே கம்யூனிட்டிஸ்க்காக, பட் ஆனால் அவங்க அதை மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு நியூ பாலிசி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு நல்லதாக ஆகிறத விட அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு தான் அது நல்லதாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த ரியல் இஷ்யூவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சம்திங் எடுத்துகிட்டு வராங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ரெட் ஹெரிங். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு அழகாக நம்ம 2 மார்க் வாங்கியிருக்கலாம் எப்போனா நம்மளுக்கு இந்த 5 இடியம்கான மீனிங் தெரிஞ்சிருந்தா. ஓகே, ஸோ திஸ் கொஷின் அப்ரோச் இவ்வளோ தான். செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் கொஷின். Did you hear what happened at the quarterly town hall? No, I missed it. What went down? இது வந்து ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு டைலாக் கான்வர்சேஷன் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்ற ஒரு பர்சன் ஒன்று சொல்கிறாங்க, பீன்றவங்க ஒன்று சொல்கிறாங்க, திரும்ப ஏ பேசுகிறாங்க. அதுக்கு அதே மாதிரி தான் செகண்ட் கொஷின்லையும் ஏன்ற பர்சன் ஒன்று சொல்கிறாங்க, பி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஏ திரும்ப ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் எந்த இடியம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஸோ அதனால தான் ஏபின்னு வந்திருக்கு. கிளியர்? ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5மே நம்மளுக்கு படிச்சிட்டோன்னா இதுக்கு வந்து என்ன இடியம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பார்க்கணும், இங்கே இருக்க இடியம் நம்மளுக்கு மீனிங் தெரியுதான்னு செக் பண்ணணும். தெரியலனா டேரெக்டாக ஸ்கிப் பண்ணுங்கள். தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ போயிட்டு இந்த கொஷினை ஃபுல்லாக படித்து வாசித்து போடுங்க. ஏன்னா இந்த கொஷினுக்குலாம் 2 மார்க் எக்ஸாமில். கிளியர்? ஓகே, இப்போ இந்த இடியம்ஸ்க்கான மீனிங் பார்த்துடலாம். ஸ்மோக்கிங் கன். ஸோ ஸ்மோக்கிங் கன் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ டவுட் இட் இஸ் கிளியர் ப்ரூஃப். ஸோ இதுதான் வந்து கிளியர் ப்ரூஃப், இதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து ஸ்மோக்கிங் கன். ஆப்ஷன் பி ஒயிட் எலிஃபண்ட். ஒயிட் எலிஃபண்ட் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லி, பட் ஆனால் அது யூஸ்லெஸ். ஓகே, எலிஃபண்ட் இந்த ரூம் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாமல் விடுறது தான் எலிஃபண்ட் இந்த ரூம். எலிஃபண்ட் இந்த ரூம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பெரிய உருவம் இருக்கும், அதை நம்ம கண்டுக்காமல் இருப்போம்ல. ஸோ அதை கூட நோ ஒன் அட்ரஸ்டு த ரியல் இஷ்யூஸை. கேம் ஆஃப் த சிக்கன் அப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க் கொண்ட ஒரு விஷயம் தான் கேம் ஆஃப் சிக்கன் அப்படின்றது. பிட்டர் பில் டு ஸ்வாலோ. பிட்டர் பில் டு ஸ்வாலோ இதை நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு அன்பிளசன்ட் ட்ரூத்து, பட் ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பிட்டர் பில் டு ஸ்வாலோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 5 இடியம்கான மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட கான்வர்சேஷனில் டிட் யூ ஹியர் வாட் ஹேப்பன்ட் அட் த குவார்ட்டர்லி டவுன். ஸோ இது ஒரு இன்ட்ராக்ரேட்டிவ் கொஷின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, டிட் யூ ஹியர் வாட் ஹேப்பன்ட் அட் த குவார்ட்டர்லி டவுன் ஹால். ஸோ குவார்ட்டர் அப்படின்றது என்னென்னா ஹேப்பன் எவ்ரி 3 months. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது தான் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? குவார்ட்டர் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது. ஸோ இந்த குவார்ட்டர்லி டவுன் ஹாலில் என்ன நடந்துச்சு நீ கேள்விப்பட்டியா அப்படின்ட்டு ஏன்றவங்க கேட்குறாங்க. அதுக்கு பீன்றவங்க நோ, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். வாட் வென்ட் டவுன், என்ன ஹேப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அதுக்கு ஏ சொல்கிறாங்க, வெல் எ ஜூனியர் அசோசியேட் ஸ்டூட் அப் டியூரிங் த கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், ஏல வந்து குவார்ட்டர்லி டவுன் ஹாலில் என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க, டிட் யூ ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து அதுக்கு இல்லை நோ ஐ மிஸ்ட் இட் வாட் வென்ட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏ வந்து வெல் ஓகே நான் சொல்கிறேன், என் ஜூனியர் அசோசியேட் வந்து ஸ்டுட் அப் டியூரிங் த கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ ஜூனியர் அசோசியேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் அண்ட் ஆன்சர் அப்போது அங்கே ஒரு செஷன் மாதிரி நடந்திருக்கு. அப்போ சிஎஃப்ஓ, அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓவை அவங்க கேட்டிருக்காங்க, ஒய் எக்ஸிக்யூட்டிவ் போனஸஸ் டபுள்டு. எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. வைல். ஸோ வைல் அப்படின்றது ஒரு கனெக்டர். ஸோ வைல்னா முன்னாடி ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இல்லைனா நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி வரும். இங்கே எக்ஸிக்யூட்டிவ் போனஸஸ் டபுள்டு. ஸோ போனஸ் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ போனஸ் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து ஸோ வைலுன்ற கனெக்டுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் டபுளாக இருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வைலுக்கு அப்புறம் பாருங்கள் நெகட்டிவாக பேசியிருப்பாங்க ஆப்வியஸாக. லே ஆஃப் வேர் பீயிங் பிளான்டு. லே ஆஃப்னா என்னது, வேலையை விட்டு போகிறது. ஐ மீன் ரிஸ்க் ஆஃப் லாஸ்கிங் ஜாப்ஸ். ஸோ அவங்கள வந்து அட் த சேம் டைம்
எக்ஸிக்யூட்டிவ் போனஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கு போனஸும் டபுள் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிலேருந்து ஆளுங்களையும் எடுக்கிறாங்க, லே ஆஃபும் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு ஏ இதை பற்றி பேசினாங்க அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு பி வந்து சொல்கிறாங்க தட் மஸ்ட் ஹாவ் காஸ்ட் எ ஸ்டிர், ஹவு டிட் த சிஎஃப்ஓ ரெஸ்பாண்ட். ஸோ ஒரு ஜூனியர் அசோசியேட் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு பி சொல்கிறாங்க அப்போது இதுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ சிஎஃப்ஓ வந்து இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏ சொல்கிறாங்க, அதுக்கு சிஎஃப்ஓ வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வேக்யூ ஆன்சர் தான் கொடுத்தாரு. எதை பற்றினா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்டை பற்றி. பட் ஆனால் அந்த ரூமில் வந்து ஒரு டென்ஷன் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நோ ஒன் அட்ரஸ்டு த ரியல் இஷ்யூ, யாருமே ரியல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணவே இல்லை. இட் வாஸ் த டேஷ் த்ரூ அவுட் த ரெஸ்ட் ஆஃப் த மீட்டிங். அப்போ இங்கே ஒரு இடியம் வரணும். ஸோ நம்ம நோ ஒன் அட்ரஸ் த ரியல் இஷ்யூ, அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா எலஃபண்ட் இன் த ரூம் அப்படின்றது நோ ஒன் அட்ரஸ் த ரியல் இஷ்யூக்கான மீனிங் கரெக்டாக. ஸோ இந்த இடியம் தான் ஆப்வியஸாக இந்த இடத்துல வரும். ஏன்னா யாருமே அங்கே ஒரு எலஃபண்ட் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு யானை போலவே வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே எலஃபண்ட் இன் த ரூம், ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உங்களுக்கு இங்கேயே வந்து அதுக்கான மீனிங்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா இதுக்கு இந்த இடியம் தான் வரும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸோ ஒரு கான்வர்சேஷன் மாற்றி மாற்றி வருது. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏ கேட்குறாங்க இந்த மாதிரி குவார்ட்டர்லி டவுன் ஹால் அப்படின்றது ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு ஹாலு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னு இவன் சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு இவர் சொல்கிறாரு ஏ ஜூனியர் அசோசியேட் வந்து இந்த மாதிரி சிஎஃப்ஓ கேட்டார். அதுக்கு சிஎஃப்ஓ வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னா ஒரு மாதிரி வேக்யூ ஆன்சர் கொடுத்தாரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் பற்றி. பட் ஆனால் அந்த ரூமில் ஒரு டென்ஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் யாருமே ரியல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணவே இல்லை. கூட்டத்தில் இருக்க யானை போல தான் வந்து அந்த ஒரு பேலன்ஸ் இருக்க இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கான மீனிங் ஆப்வியஸாக தெரியுன்றதுனால நம்ம ஈஸியாக எலிஃபண்ட் இந்த ரூம் அப்படின்றத போட்டுடுறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் எப்போவுமே இடியம் பேஸ்டு கொஷினில் இடியம்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆப்ஷனில் தெரிஞ்ச இடியம்னா நீங்கள் டேரெக்டாக சென்டென்ஸ் படிக்க போயிடுங்க. ஏன்னா சென்டென்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, 2 மார்க் கொஷின்ஸ் இதை விட வேண்டாம் எக்ஸாமில். ஸோ ஒரு 10 இடியம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. 5 சென்டென்ஸ்க்கு 5 இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்த இடியம் வந்து அந்த சென்டென்ஸ்க்கு இன்கரெக்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணணும் இந்த இடியமில். ஓகே, ஸோ இப்போ 5 சென்டென்ஸு 5 இடியம்ஸ் வச்சுருக்கு. அதில் எந்த சென்டென்ஸில் இடியம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ ஆன் இஸ் ஹை ஹார்ஸ். ஸோ இந்த இடியம்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் லைக் பாசி. அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா மற்றவங்கள விட இவங்க தான் எப்போவுமே பெட்டர் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறது தான் ஆன் இஸ் ஹை ஹார்ஸ் அப்படின்ற இடியம் யூஸ் பண்ணுவோம். ஷோ தர் ட்ரூ கலர்ஸ், அவங்களோட ரியல் கேரக்டரை ரிவீல் பண்ணுறது ஷோ தர் ட்ரூ கலர்ஸ். இது நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியும். ரீட் மீ த ரியா டேக்ட். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களோட பேட் பிஹேவியருக்காக அவங்கள நம்ம பயங்கரமாக திட்டுறதோ இல்லைனா அவங்கள சீரியஸாக வார்ன் பண்ணுறது தான் ரீட் மீ த ரியா டேக்ட். நெக்ஸ்ட்டு பியூரி த ஹேட்செட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களோட சண்டை போட்டுட்ருக்கோன்னா அந்த சண்டையை அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு சம் பீஸ் வந்து மேக் பண்ணுறோம்ல அந்த இடத்துல, அதுதான் வந்து பியூரி த ஹேட்செட். தென் வாக்கிங் ஆன் ஹெக்ஷெல். வாக்கிங் ஆன் எக்ஷெல் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு வார்த்தையை விடுறதுக்கு பிஃபோர் அதை கரெக்டாக யோசித்து சொல்கிறது தான் வாக்கிங் ஆன் ஹெக்ஷெல்ஸ். அப்படின்னா டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ சே ஆர் டூ. ஓகே, ஸோ இதுதான் இந்த 5 இடியம்ஸ்க்கான மீனிங். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இதில் எதுக்கு வந்து எந்த சென்டென்ஸ்க்கு இடியம் வந்து கரெக்டாக பொருந்தலையோ அதுதான் ஆன்சர். எவர் சின்ஸ் Arjun got that international posting, he's been on his high horse, he hardly return calls now. Okay, ஸோ இங்கே பாருங்கள், எவர் சின்ஸ் அர்ஜுன் காட் தட் இன்டர்நேஷ்னல் போஸ்டிங். எவர் சின்ஸ்னா எப்போத்துலேருந்து இன்டர்நேஷ்னல் போஸ்டிங் அருணுக்கு கிடச்சிதோ இஸ் பீன் ஆன் இஸ் ஹை ஹார்ஸ். அவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப ப்ரௌடாகவே இருக்கான். ஏன்னா ஆன் இஸ் ஹை ஹார்ஸ்னால் என்ன பார்த்தோம், ஆக்டிங் லைக் பாசி, ப்ரவுட் ஆர் திங்கிங் யூ ஆர் பெட்டர் தென் அதர்ஸ். ஸோ ஆப்வியஸாக இந்த சென்டென்ஸில் ஹான் இஸ் ஹை ஹார்ஸ் அப்படின்றது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஹீ ஹார்ட்லி ரிட்டன் கால் நவ். இப்போ ஃபோன் கூட எடுத்து அவ்வளோவா பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் போஸ்டிங் கிடச்சதுலேருந்து. ஸோ அப்போ இந்த இடியம் இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இடியம் படிப்போம். Well, success often makes people show their true color and not always in a good way. ஸோ ஒரு பீப்புள் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து நாட் இன் எ குட் வேல சொல்லலை, பேட் வேல சொல்கிறாங்க. ஸோ இந்த இடியமும் இங்கே கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐ ட்ரைடு கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் பட் he just read me the react about how everyone was holding him back. ஸோ ஐ ட்ரைட் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம், நான் அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ண முயற்சி பண்ணேன். பட் ஈ ஜஸ்ட் இது ஓகேங்களா, பட் ஈ ஜஸ்ட் ரீட் மீ த ரியாக்ட். ஸோ அவங்க வந்து என்னை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரீட் மீ த ரியாக்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், டு ஸ்கோல்ட் ஆர் வாண்ட் சம் ஒன் வெரி சீரியஸ்லி ஃபார் தட் பேட் பிஹேவியர். ஸோ அவங்க என்னை வந்து சிவியராக வார்ன் பண்ணுறாங்க அபவுட் how everyone was holding him back. எல்லாரும் எப்படி அவங்கள தடுத்தாங்களோ அதே மாதிரி. ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த இடியம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட், தட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஐ தாட் he was the kind to bury the hatchet not burn bridges. அன்ஃபார்ச்சுனேட், நான் என்ன யோசிச்சேன்னா இவங்க வந்து இந்த பீஸ் பண்ண வந்திருக்காங்க, இன்னும் பிரிட்ஜஸ் பேர்னுனா இன்னும் சண்டேயை இன்க்ரீஸ் பண்ணாமல் சண்டேயை கம்மி பண்ணி பீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு இது ஹை தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்ட் தான். ஏன்னா பியூரி த ஹேட்செட் அப்படின்னா டு மேக் பீஸ் அண்ட் ஸ்டாப் ஆர்கியூங் ஆர் ஃபைட்டிங் வித் சம்ஒன், ரைட்ஸ். அப்போ 4 சென்டென்ஸுமே கரெக்ட். பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் பார்ப்போம். சப்போஸ் இட்ஸ் ஈஸியர் டு பி கிரேஷியஸாக இருக்கிறது ஈஸியராக இருந்தால் when you are walking on eggshell then when you are on top. ஸோ walking on eggshell அப்படின்றது ஒரு விஷயத்த வெரி கேர்ஃபுல்லாக, எப்படி சொல்லணும், ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பேசுறதுக்கு முன்னாடியோ கேர்ஃபுல்லாக டு பி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது தான் வாக்கிங் ஆன் எக்ஷெல். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐ சப்போர்ட்ஸ் இட்ஸ் ஈஸியர் டு பி கிரேஷியஸாக இருக்கிறது ஈஸியர். ஆனால் வென் எப்போ யூ ஆர் வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ். ஸோ ஈஸியர் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் இந்த இடியம்கான மீனிங். ஸோ அப்போது ஆப்வியஸாக இந்த இடியம் தான் இந்த சென்டென்ஸில் தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா. அப்போ எந்த இடியம், வாக்கிங் ஆன் எக்ஷெல். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 15 இடியம்ஸ் படிச்சிருக்கோமா. ஸோ 15 இடியம்ஸ் ஆல்ரெடி படித்த 5 இடியம்ஸும் இப்போ ரிவிஷனுக்கு எடுத்துகிட்டு வரேன் இதில். ஸோ இது டே 2ல் பார்த்த ஆர்சியில் இருக்க இடியம்ஸ் தான். ஸோ அதையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா ஐஸ்பர்க் வந்து பார்க்கறதுக்கு தான் வெளியிலேருந்து சின்னதாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஐஸ் கட்டிலையுமே அவ்வளோ தண்ணி வந்து மறைமுகமாக இருக்கும். ஸோ ஒன்லி அ ஸ்மால் விசிபிள் பார்ட் ஆஃப் மச் பிகர் ப்ராப்ளம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் உள்ளே போனால் தான் அது ரொம்ப பெருசு அப்படின்றது தெரியும். ஏ கேன் ஆஃப் வார்ம்ஸ், ஏ சிச்சுவேஷன் வந்து சிம்பிளாக தெரியும், ஆனால் அது உள்ளே என்டர் ஆகும்போது தான் தெரியும் அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம பேங்க் எக்ஸாமும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் உள்ளே என்டர் ஆகும்போது தான் அதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏ கேன் ஆஃப் வார்ம்ஸ். ஹேவிங் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது டீல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஹேவிங் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். டு ஹாவ் மோர் இம்பார்ட்டன்ட், நான் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஹாவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. அகைன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ்னால் எல்லா இப்போ ஒரு விஷயம் நம்ம இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்மளை சுற்றி நிறைய லோ சான்சஸ் தான் இருக்குது நம்ம சக்சீட் ஆகிறதுக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம சக்சீட் ஆகுறோம்ல, ஸோ அதுதான் அகைன்ஸ்ட் ஆர்ட்ஸை. இன் எ நட்ஷெல் அப்படின்னா ஒரு விஷயத்தை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் சிம்பிளாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு, அதுதான் இன் எ நட்ஷெல். ஓகே, ஸோ இந்த வீடியோலேயே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 20 இடியம்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த கொஷின்க்கெலாம் 2 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இடியம்ஸ் வந்து நம்மளால் தனியாக படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஆனால் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.